உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது டாக்டர் வீடியோவா? இது முத்துப்பாண்டி கையெழுத்து மாதிரி இருக்கு. முத்துப்பாண்டி அவன் ரூம்ல இருந்து எடுத்து கொடுத்தான். அத சிவபால ரூம்ல வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, சாவி தரேன். முத்துப்பாண்டி இதுக்குள்ள ஏதோ ஒரு வீடியோ வச்சிருக்கான். டாக்டர்னு வேற போட்டிருக்கு. ஒருவேளை கார்த்தி சம்பந்தப்பட்ட வீடியோவா இருக்குமோ? இப்ப எதுல போட்டு பாக்குறது? என் லேப்டாப் வேற அந்த வீட்ல இருக்கு. சொல்லுக்கா. இப்ப எங்கடா இருக்க? கொண்டு போய் விடணும்னு வர சொன்னாங்க. வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள எனக்கு அவசரம். என்ன வேணும்? டேய், உன் லேப்டாப் இங்க எங்க வச்சிருக்க? நான் ஓ ரூம்ல தான் இருக்கேன், சொல்லு. அது பீரோக்குள்ள இருக்கும். ஏன்க்கா, என்னாச்சு? சரி, ஏதாச்சும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கியா? ஆமாக்கா. நான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும். பாஸ்வேர்ட் சொல்லு. பரணி வித் கேபிட்டல் பிகா. அதான் பாஸ்வேர்டு. அக்கா, நீ பார்த்துட்டு அங்கேயே வச்சிருக்கா. இந்த நான் 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆமா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால தானே நான் உங்க கூட வந்தேன். வாயும் வயிறுமா இருக்கிற புள்ளைய கீழே பிடிச்சி தள்ளி விடுறிய. நீ எல்லாம் ஒரு டாக்டரால ஒரு பொம்பளை புள்ளைய மோசம் பண்ணி ஏமாத்தி துரோகம் பண்ணிவிட்டு உனக்கெல்லாம் என்னல மரியாதை? ஒழுங்கு மரியாதையை அவ கழுத்துல தாலி கட்டி இந்த மண்டபத்துல இருந்து கூட்டிட்டு ஓடி போயிடு. கேவலம் இந்த காரணத்துக்காகலாம் பரணி என்னை விட்டு கொடுப்பான்னு நினைக்கிறியா? நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாது. இந்த கல்யாணத்தை தடுக்க என் உசுரைய குடுப்போம்ல. ஆதரவு இல்லாத ஒரு புள்ளைய நம்ப வச்சா வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்து ஏமாத்த பார்த்தேன். அந்த புள்ளைய தவிர வேற எந்த புள்ளையும் கட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவனையும் அவன் குடும்பத்தையும் முப்படாது என்கிட்ட ஒப்படைச்சு அனுப்புனேன். சொன்ன உடனே நம்புறதுக்கு நீ ஒண்ணு ரொம்ப நல்லவனும் இல்ல, கார்த்தி அவ்வளவு கெட்டவனும் இல்ல. இனிமே உன் நாடகம் எதுவும் ஏன் கிட்ட செல்லாது. சண்முகம், அப்போ நீ நிஜமா தான் சொல்லிருக்கியா? நிஜமாவே கார்த்தி நல்லவன் இல்லையா? நான் தான் உன்னை நம்பாம தப்பா நினைச்சிட்டேன்டா. சாரிடா, சாரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ வந்துட்டாளா? யாரு? அதான் உன் தங்கச்சி மாவ. யார் என்ன கேக்குத? மைனியவா? வரவ யார? நல்லவ மாதிரி நடிச்சு நடிச்சு பாசத்தை காட்டுற மாதிரி சீனை போட்டு அந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்துட்டு இருக்காவ. அண்ணன் இன்னும் வரலன்னு, வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணான்னு. எப்படி வருவா? லேட் ஆகும்ல. அவ அண்ணன் வாழ்க்கைய நல்லபடியா ஏற்பாடு பண்ணிட்டு வரணும்ல. இந்த வீடு கேட்டு கேட்டு போனா அவளுக்கு என்ன? என்ன இல்ல, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, பரணி நம்ம வீட்டுக்கு பண்ணது எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப எதுக்கு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? என்னது நல்லது பண்ணிட்டா? இல்ல கேட்க என்னது நல்லது பண்ணிட்டா? ஊருக்கு பண்ணா, அவங்க அப்பனுக்கு பண்ணா, அவ வீட்டுக்கு பண்ணா, இங்க நடக்கிறதெல்லாம் எடுத்து போய் அங்க சொன்னா. இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சா? 70 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, 65 நாள் ஆச்சுன்னு கோலம்லாம் போட்டா. வேற என்னத்த செஞ்சா?
இல்ல என்னல பேசுற? நம்ம ரத்னாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவதால படாத பாடுபட்டா. நம்ம கூட ஆத்தூர் வரைக்கும் வந்து அந்த வெங்கடேசன் கல்யாணத்தை நிறுத்தி ரத்னாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே அவதான்ல. சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு நான் நீ கனி 3 பேரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவதான்ல. ஆமா, இதெல்லாம் உன்னைய என்னைய நம்ப வைக்கிறதுக்குலாம் செஞ்சிருக்கா. சரி, இப்படி எல்லாம் செஞ்சவ இப்ப அவங்க அம்மா வீட்டுல என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்படி என்னென்ன தப்பு செஞ்சா? அவங்க நொண்ணனுக்கும் அவங்க நொண்ணன் பொண்டாட்டிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நம்ம எசக்கி மனச மாத்தி இவதாம்ல அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கா. இவளா நம்ம வீட்டுக்கு நல்லது செஞ்சவ? இவளா நம்ம வீட்டை விலங்கு வைக்க வந்தவ? என்னெல்லாம் உளறிட்டு இருக்க? சாந்தி முகூர்த்தம் அதுவும் பரணி ஏற்பாடு பண்றாளா? எங்க போன போட்டு கேள. அவ இல்லன்னு மட்டும் சொல்லட்டும், என் காதை அறுத்துக்குதே. என்னன்னு சொல்லுத? அப்படி செஞ்சாலும் அதுக்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்க, அத்தை இருக்கு. இவ எதுக்காக செய்யணும்? கூட பிறந்த அண்ணன்ல செய்யாம இருப்பாளா? கூட பிறந்த பாசம் ரத்தம் விட்டுருவாளா? இதுக்கு உன் தங்கச்சில கூட்டு இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம எஸ்ஐக்கு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு விட்டானுங்கப்பா. இல்ல சம்மு, எவனோ ஏதோ சொன்னாங்கிறத கேட்டுட்டு வந்து இங்க வந்து புலம்பிட்டு இருக்காத. பரணி இங்க வரட்டும், என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். நான் கேட்கல. ஒன்னும் தேவையில்ல. இனி அவ இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை. அவங்க அம்மா தான் முக்கியம், அவங்க அண்ணன் தான் முக்கியம்னு போனால அங்கேயே இருக்கட்டும். இனி திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏலாம் என்னல வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க? கெட்டா பொண்டாட்டியா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவியோ? ஆமா சொல்லுதேன். அவங்க அண்ணன் ஒரு துரோகி கொலைகாரன். அவன் நல்லபடியா இருக்கணும்னு இவ பாடுபடுதா. நம்ம எசக்கி கிட்ட என்னென்னமோ சொல்லி கூட்டு போனதே இவதான்ப்பா. அங்க அந்த கொலைகாரனுக்காக இவ வேலை செய்யறவ இந்த வீட்டுக்கு எதுக்கு வரனே? வர தேவையில்லை. இப்ப நான் சொல்லுதேன், இனி அவ இந்த வீட்டு பக்கம் வர தேவையில்லை. புரியுதா? அப்பா என்னப்பா அண்ணன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு? எல்லாம் போட்டிக்காரா? யார் என்ன சொன்னா? பரணி அங்க என்ன செய்தான்னு தெரியாமல நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. போரு, அவ வரட்டும், என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். வரவே கூடாதுங்க. வந்தா பேசிக்கலாங்க. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த எல்லா பந்தமும் முடிஞ்சு போச்சு. இல்ல வீரா, ஏ கனி, போய் அவ எல்லா துணிமணியை கொண்டு வந்து வீசுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா ஒரு டீ போடா. என்னண்ணே கடைக்கு ஆளெல்லாம் புதுசு புதுசா வராங்க. என்னடா தம்பி, கண்ணால பார்த்ததுக்கே கீழே விழ போற? பத்திரமா இருக்கணும். ஷர்ட் எல்லாம் கலைஞ்சிருக்கு. வலிக்குதா? வலிக்குதா? வலிக்குது? வலிக்குதா? வலிக்குது? அவனை நல்லா 2 போடுங்க தம்பி. பெரிய சண்டியர் மாதிரி ஊருக்குள்ள தெரியுது. வலிக்குதா? வலிக்கட்டும் வலிக்கட்டும். இப்ப எதுக்கு என்ன சும்மா அடிக்கிறீங்க? மனசுல கடன்லாம் வச்சு அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என்ன துறைக்கு கோவம் வருதா? சரி 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 சொல்லு. கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் சொல்றா. இங்க பாருங்க, பார்த்து நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். பாக்குறப்பெல்லாம் அடிக்க வேண்டியது. என்ன நினைச்சிட்டீங்க மனசுல? பாத்துருங்க சொல்லிட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? கேட்கறதுக்கு நான் இல்லைனா என்ன வேணா பண்ணுவியா? டேய், நீ பண்றது எதுவும் சரியில்லை. அது எப்படி உன்னால அப்படி பண்ண முடியுது? அண்ணன் பொண்டாட்டி அம்மாக்கு சமம். இது பாரு, இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு உன் இஷ்டத்துக்கு பிளான் பண்றல, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? பாரதியும் தமிழும் என் மூச்சு, அவங்க 2 பேரும் என் உசுருடா. அவனை அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா
நான் வந்து நிப்பேன்டா. இந்த பாரு, ஒழுங்கா நீயா ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துற. உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அப்படியே மீறி ஏதாவது பிளான் பண்ண, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது வரும். நீ தாங்க மாட்ட. புரிஞ்சதா? புரிஞ்சதாடா? ஏய், என்கிட்ட இருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தல, அப்புறம் என் விளையாட்டு வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உன் அப்பாவும் உன் அம்மாவும் ஏண்டி கல்யாணத்துக்கு வரல? பதில் சொல்ல முடியல. முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்ல. என்கிட்ட உங்க அம்மா போன் பண்ணி அழறாங்க பாரதி. அப்படி என்னடி இந்த வீட்ல தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிட்டாங்கன்னு அத்தனை பேரையும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற? ஆதியோட கால் தூசிக்கு கூட இந்த துரை ஈடாக மாட்டான். ஆமா, நான் கேக்குறேன், இதே இடத்துல இந்த நிமிஷம் உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் இந்த துரையை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் கேட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? லதா ப்ளீஸ், ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இவ்ளோ ஃபீல் பண்ற பாரதி? பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றதை விட்டு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் தி கிரேட் மாமனார். ஐயோ, உலகத்துல உன்ன மாதிரி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க பாரதி. இருக்காதா பின்ன? குழந்தைனார குழந்தையா நினைக்கணும், இல்ல அவனாவது அண்ணியா அம்மாவா நினைக்கணும். இல்ல இந்த வீட்டுல இருக்க பெருசங்களுக்காக அறிவு இருக்கணும். நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. காட்டுல இருந்து ஒண்ணும் வரலையே. என்ன கருமமோ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சத்தியம் கல்ச்சர்னு இதெல்லாம் புடிச்சு தொங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு பாரதி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. உன் மாமனார் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாருல. ஏ பாரதி, இப்ப கூட நீ வா, என் கைய பிடிச்சிட்டு வா, நான் இருக்கேன். நம்ம நடு கூட்டத்துல போய் நின்னு சொல்லலாம். நீ ஆதிய பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல வேணாம். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா போதும். சொல்றியா? ஏ பாரதி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உனக்காக தாண்டி பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ யாருக்காக இங்க நின்னு சமைச்சிட்டு இருக்க? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சமையல் ஒரு கேடா உனக்கு? நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சுதான் நடக்குதான்னு கேட்டா அதுக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் என் வாழ்க்கைய கடவுள் கையில கொடுத்துட்டேன். இப்போ இந்த நிமிஷம் ஆதிக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு என் கையால ஆதிக்கு சமைக்கிற கடைசி சமையல் இதுதான். எனக்கு ஒன்னும் புரியல பாரதி. அந்த மனுஷன் என்னன்னா உலகத்துல இப்படியெல்லாம் ஒருத்தங்களை காதலிக்க முடியுமான்னு உன்னை காதலிச்சாரு. உன் மாமனார் கிட்ட நீ பண்ண சத்தியத்துக்காக இப்ப உன்னை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறாரு. உன் மாமனார் கூப்பிட்டதுக்காக குடும்ப சகிதம் கல்யாணத்துக்கு வராரு. இங்க நடக்க போற கன்றாவி எல்லாம் அந்த குடும்பமே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போகுது. அதை என் கண்ணால பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாரதி, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இங்க நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்து நானே பொங்கினாலும் பொங்கிருவேன். ப்ளீஸ் லதா, நீ விட்டுடு. எனக்கு என்ன நடக்குமோ அது நடந்துட்டு போட்டோம். சூப்பர் பாரதி.
எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன் அக்கா புருஷனை நகர விடாம உட்கார வச்சிட்டோம்ல. எனக்கு அதெல்லாம் பத்தாது. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கேப் போதும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மொத்த குடும்பத்துக்கும் பெருசா வேட்டு வைக்கணும். ஆனா அதுக்கு இந்திரா விட மாட்டா. கரெக்ட் தான், விடமாட்டா. எப்படி விடுவா? சும்மா அப்படியே பாஞ்சுக்கிட்டுல வருவா. அதுதானே அவகிட்ட இருக்கிற சிறப்பே. வரட்டும். இப்படி நீங்க புகழ்ந்துட்டே இருங்க. இன்னைக்கு நான் மட்டும் தலையிடாம இருந்திருந்தா நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு அவ சொல்லிருப்பா. நான் தான் உங்களை காப்பாத்தினேன். அதுக்குள்ளாரையா நம்மள அவ கண்டுபிடிச்சிட்டாங்கிற? விட்டா கண்டுபிடிச்சிருப்பா. கதிர நான் வம்பு கிழுத்து அவன் பேர்ல சந்தேகம் வர மாதிரி நான் மாத்தி விட்டுட்டேன். இத உங்ககிட்ட சொல்லலானா எனக்கு எப்படின்னே தெரியல. இந்த ஊரு எனக்கு புதுசா இருக்கு. எனக்கு வேற வழியே தெரியல. அவசரப்பட வேணாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போன்ல பேசுறது பெரிய ரிஸ்க். இப்ப பாரு, அஜய் போலீஸ்ல மாட்டிட்டான்ல. போன்ல பேசினதை வச்சு நீங்க தான் பேசினதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? என்ன ராகினியம்மா, இந்த ஜேபியை பத்தி இவ்வளவு குறைவா மதிப்பிட்டிய? நான் அவன்கிட்ட பேசினதெல்லாம் வேற ஒரு புது நம்பர்ல இருந்து. அது வந்து இந்த பேர் என்ன, இந்த ஏதோ ஆப் சொல்லுவாங்களே, அதுல இருந்து. எப்படி பார்த்தாலும் எவனாலையும் இந்த ஜேபியை நெருங்க கூட முடியாது. பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த கௌதம டார்கெட் பண்றதை விட்டுட்டு இந்திராவை டார்கெட் பண்ணுங்களேன். எல்லா வேலையுமே நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். இந்திராவை அவ்வளவு சீக்கிரமெல்லாம் முடிச்சு விட்டுறக்கூடாது. அவ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இல்ல, எதுக்கு சொல்றேன்னா, இப்போதைக்கு நாம குறி வைக்க வேண்டியது முதல்ல கௌதம, அதுக்கு அடுத்தது அந்த காவியாவை. அப்படியே ஒவ்வொருத்தரையா வரிசையா முடிச்சு விட்டுருவோம். எதுக்கு, உனக்கு உதவி செய்ய நான் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன், சரியா? அப்புறம் உனக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், இரு. பர்ஃப்யூமா? நீ பாட்டுக்கு உடைச்சு வசப்பட்டு மூடிய திறந்து அதை மோந்துகிந்து பாத்திர போற. அப்புறம் நாளை காலைல நீ பணமா தான் இருப்ப. என்னங்க பரிசுன்னு சொல்லிட்டு பாய்சன் தரீங்களா? நம்ம வேலையா தானே. இந்த வீட்டு ரூம்ல எல்லாம் ஏசி இருக்குதுல்ல, அதுல ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள இதை கொண்டு போய் வச்சுட்டு மூடிய மட்டும் திறந்து வச்சுட்டு வந்துரு. நைட்டு படுக்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆனா காலையில மொத்தமா முடிஞ்சிருப்பாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மா, இந்தாங்கம்மா. அது என் பசங்களோட ஆல்பமா. வேலையா இருக்கும்போது அப்பப்போ பார்த்துப்பேன். என்ன இந்திரா, என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல கௌதம், இந்த மாதிரி அஜய் காதல ஒண்ணு போட்டிருந்தான். ஓ, அண்ணா இதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு எல்லாம் அந்த பேக்குள்ள தான் இருந்துச்சு. சரி, ஓகே. நான் இது முடிகிற வரைக்கும் இதை கையிலேயே வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா கொடுத்துறேன்.
சரிம்மா. இந்தாங்க கௌதம் போலாம். கௌதம் இது ஏர்பாட்ஸ் தானே? இது எப்படி? இந்திரா, இது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றது. செக்யூரிட்டி ஆபீஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன இருக்கு சொல்லு. கௌதம், ஆனா இதுல ஒண்ணு தானே இருக்கு. அன்னைக்கு அஜய் காதலியும் நான் இதை பார்த்தேன். நமக்கு வந்த செக்யூரிட்டி ஏஜென்சில எல்லாருக்கும் கொடுத்தா மாதிரிலாம் தெரியல. ஆனா இத யாரு கொடுத்திருப்பாங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும். இந்திரா, இதுல ஏதோ முக்கியமான லிங்கை நாம தவற விடுறோமோன்னு தோணுது. கௌதம், என் அப்பாவை அரெஸ்ட் பண்ணது, உன்னை இப்போ அஜயை வச்சு அட்டாக் பண்ணதுன்னு இது எல்லாத்துக்கும் பின்னால ஜேபி தான் இருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்குமே இருக்குதா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இதனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? உங்க அப்பா விஷயத்துல கூட அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரிதான். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஏதோ செஞ்ச மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணலையே. இல்ல கௌதம், எனக்கு ஜேபி மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆனா ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி வா போவோம், என்னன்னு பாப்போம். ஜேபி எனக்கு சூப்பரா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அங்கிருந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் எங்க வந்துட்டீங்க. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஜேபி உங்களை மீட் பண்ணிருக்கேன். உங்களை வச்சே இந்த மொத்த குடும்பத்தையும் அழிக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, என்ன சார்? ஒரு நிமிஷம். நான் உன்ன மாதிரி இல்ல. நீ தான் அந்த ஆல் தி பெஸ்டா ரிசீவ் பண்ணிக்க மாட்டேங்கிற. சரி, எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு சார்? முதல்ல சொல்லு. அன்பரசி, நான் ஒரு கேம்ல வின் பண்ணிருக்கேன். அன்பரசி, கங்க்ராட் சொல்லு. என்ன கேம் சார்? 6AA222365. ஞாபகம் இருக்கா? சார் ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. மேடம், தேங்க்யூ மேடம். ஓஹோ, ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? அன்னைக்கு காஃபி ஷாப்ல வச்சு நம்ம கல்யாணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்டதுக்கு நீ ஒரு பதில சொன்ன பாத்தியா? இப்ப நீங்க வச்சிருந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அது எப்படி உங்க கைக்கு திரும்ப வராதோ அதே மாதிரி தான் நம்ம செய்யறதும். சார், இப்ப எதுக்கு சார் அது? ஒரு நிமிஷம் இரு. AA222365. என்ன டூப்ளிகேட்னு பாக்குறியா? ஒரிஜினல் தான். அன்னைக்கு என்ன சொன்ன? நம்ம காதலும் இந்த நோட்டும் ஒண்ணுதான், நம்மளை விட்டு போனது மறுபடியும் திரும்ப வராதுன்னு சொன்னேன்ல. இப்போ
அந்த நோட்டு திரும்ப வந்துருச்சு. பாத்தியா, இந்த நோட்டு மாதிரி தான் நம்ம காதலும். அன்பரசி, இதோ இந்த நோட்டுக்காக நான் ரொம்பலாம் தேடி அலையல. நம்ம காதல் ஜெயிக்கிறதுக்காக கடவுள் வேற ஒரு காம்படிஷன்ல ஜெயிக்க வச்சு அதுக்காக அவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இந்த நோட்டு. சார், அது அன்னைக்கு நான் பாரு, முதல்ல இந்த சாருன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு ப்ளீஸ். அப்புறம் ஃபோன் பண்ணுவேன், தயவு செஞ்சு அட்டன் பண்ணு. ஓகே? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. இல்ல, நீங்க முதல்ல சொல்ல வந்ததை சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். என்னால எங்க அம்மாவை இப்படி பார்க்கவே முடியல. அவங்க எவ்வளவு போல்டான விமன் தெரியுமா? எங்க அப்பா ஒரு ஊதாரியா இருந்தாலும் கூட சிங்கிள் ஹேண்டா எங்க ஃபேமிலியை தூக்கி நிறுத்தினவங்க அவங்க. அப்படிப்பட்ட வில் பவர் உள்ள அவங்களே இன்னைக்கு மென்டல் பிரஷர்ல படுத்த படுக்கையா கிடக்கிறத பாக்குறப்ப என்னால தாங்கிக்க முடியல. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டு நினைக்கும் போது எனக்கு பயங்கர கில்ட் ஆகுது. என்ன அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா? நீதான். நீ என் வாழ்க்கையில வர வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால்தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். தோ எங்க அப்பா சொன்ன மாதிரி நீ திரும்பி வராம இருந்திருந்தா எங்க அம்மா நல்லா இருந்திருப்பாங்க போல. இப்ப கூட இவரை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரே தவிர என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு இல்ல? நீ ஏதோ சொல்ல வந்திய, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐயோ பரவாயில்ல, சொல்லு. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொன்னாதானே நான் டெசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இவ்வளோ நாளா செஞ்சதெல்லாம் என்ன கேட்டா முடிவெடுத்தீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. ஏங்க, இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. என்ன? அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த உறவை இழுத்து பிடிக்க எனக்கு விருப்பமே இல்லைங்க. பூ அழகா இருக்குன்னு தான் கை நீட்டி பறிக்க ஆசைப்படுறோம். ஆனா அதுல முள்ளு இருந்து குத்திச்சுன்னா டப்புன்னு கையை எடுத்துடுறோம்ல. அதே மாதிரி தாங்க சில உறவுகளும். மேலோட்டமா பார்த்துட்டு நேசிக்க ஆரம்பிச்சு அந்த உறவுல நாம விழுந்துடுறோம். ஆனா உள்ள நெருப்பா நம்மள சுடும்போது எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயிடணும், இல்லன்னா ஆபத்து நமக்கு தான். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஒன்னும் இல்லைங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டு குடுக்கறேன். அதுக்கப்புறமாச்சும் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருங்க. அபிராமியோட அட்டெண்டர் யாரு? உள்ள வாங்க. இருங்க இருங்க, நானே போய் பாக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படிமா இருக்கீங்க? அம்மா, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாருமா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, உங்ககிட்ட தாமா பேசிட்டு இருக்கேன். டாக்டர் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாருமா. தமயந்தி, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லுமா. அப்படி பேசுற மாதிரி இருந்தா நான் வீட்டுக்கெல்லாம் வரல.
இப்படியே எங்கேயாவது போயிடுறேன். என்ன விட்டுற சொல்லு. மா இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன்? வீட்டுக்கு வாங்கன்னு தானேம்மா சொன்னேன். மா அது கூட சொல்லக்கூடாதாம்மா? எதுக்கு இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்க? தமேந்தி ப்ளீஸ்மா, என்னால முடியல. தயவு செஞ்சு வெளியில போ சொல்லு. வீட்டுக்கு கூட நான் தனியாவே வந்துக்கிறேன். எனக்கு யார் கூடயும் வர விருப்பம் இல்ல. வீட்டுக்கு கூட என் கூட வரமாட்டீங்களாமா? அப்படி என்னம்மா பொல்லாத பாவம் பண்ணிட்டேன்? விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போக சொல்லு தமேந்தி. யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன தப்பு செஞ்சோன்னு வீட்டுக்கு போய் யோசிக்க சொல்லு. அவ்வளவுதான் இல்ல? என் மேல வச்சிருந்த பாசம் எல்லாமே ஒரே நாள்ல இல்லாம போயிருச்சுல. சரி போறேன். அதான் உங்களுக்கு இப்ப இவ வந்துட்டால, அதான் என்னால தூக்கி போட்டுட்டீங்க. போறேன், போயிடுறேம்மா. நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. டாக்டருக்கு தெரிஞ்சா எங்களை தான் திட்டுவாரு. அவனை திட்டுறதுக்கோ வெறுப்பா பேசுறதுக்கோ என் மனசு இடம் கொடுத்ததே இல்ல தமேந்தி. ஆனா அப்படி பேசுற மாதிரியான ஒரு சூழலை அவனே உருவாக்கிக்கிட்டான். ப்ளீஸ் அத்தை, நீங்க இப்படி அழவே கூடாது. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு எழுந்து வாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கலாம். இனி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அத எல்லாத்தையும் முடிச்சுட்டானே அந்த பாவி. இப்ப எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லா காயத்துக்கும் காலம் மருந்து போடும். உங்க காயமும் ஆறும். நம்பிக்கையோட இருங்க. இருங்க அத்தை, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெரி குட் ரா பாப்பா. இன்னைக்கு நீ தான் தமிழ்நாடு முழுக்க ஹாட் நியூஸ். வாங்க உள்ள போலாம். இருங்க இருங்க, பாப்பாவுக்கு ஆரத்தி சுத்தி வெற்றிகரமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோம். எடுத்துட்டு வாமா. ஆரத்தி மட்டுமா? நீ செஞ்ச காரியத்துக்கு ஆள் ஒசரத்துக்கு மாலையே போடணும். இது இருக்கிற சைஸுக்கு இதுக்கு ஆள் உயர மாலையா? சாதாரண மாலையே இதுக்கு ஆள் உயர மாலை தான். பேச்ச பாரு பேச்ச. பாப்பாக்கா பாத்தீங்கல்ல, வீடே அல்லோலப்படுது. இன்னைக்கு ஃபுல்லா உங்க நியூஸ் தான். அது மட்டும் இல்ல பாப்பாக்கா, நீங்க யாரு என்னன்னே தெரியாம மொத்த சனமும் பேசின்னு இருக்குது. வெளியதான் நீங்க பாப்பா, ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா மொத்த பேரும் ஆடி போயிருவாங்கல்ல. இன்னும் நிறைய சம்பவம் ரெடி ஆயின்னு இருக்குதுன்னு வீட்டுல இருக்கிற எனக்கு மட்டும் தானே தெரியும். அதெல்லாம் வெளியே வந்தா தமிழ்நாடு இல்ல, ஒட்டு மொத்த இந்தியாவே தாங்காதுக்கா. நியூஸ் அப்படியே எகிரிரும். ராணி, என்ன நீ உளறிட்டு இருக்க? புரியுது புரியுது. பப்ளிக்கு நடக்கே வாசிக்கிறேன். பாப்பா என்னடா டிவி எல்லாம் வந்திருக்க? நீங்களும் தான் வந்திருக்கீங்க. அந்த பொம்மி நமக்கு டார்ச்சரா இருந்தான்னு அவளை கொன்னோம். அதுக்கப்புறம் அவ உருவத்துல இந்த ராணி வந்தா. இந்த ராணி அவளுக்கு மேல இருக்கான்னு இவளை போட்டு தள்ள இப்ப வரைக்கும் நாம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்னடானா
புதுசா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு குட்டிச்சாத்தான் வந்து நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுது. இதுங்களை உயிரோடவே விடக்கூடாது. பாத்தீங்களாக்கா இந்த பாப்பா நம்மள எப்படி பாக்குறான்னு? பார்த்தா என்ன பயந்துருவோமா? என்ன பயந்து வீட்டுக்குள்ள ஓட சொல்றீங்களா? மாமா சும்மா இருங்க. வாமா வாமா வா வா வா. பாப்பா ஆரத்தி எடுத்துடலாமா? இது எனக்கு இல்ல, நம்ம ராணி தான் செம்மையா அடிச்சு தூள் கலப்புனா. அதனால ராணிக்கு, அப்பாக்கு, அப்புறம் தாமரை ஆண்டிக்கு எல்லாருக்கும் எடுக்கணும். அடடா அஞ்சல வேற கோயிலுக்கு போயிருக்கா. அம்மா சாவித்ரி, நீதானம்மா இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. அஞ்சலிக்கு அப்புறம் எல்லாமே நீதானம்மா. வா வந்து ஆரத்தி எடு. வா வா வா. இப்படி சொல்லி சொல்லியே என் பாதி வாழ்க்கை அழிச்சிட்டாங்க. அந்த கிழவி இல்லைன்னா இந்த சாவித்திரி தேவைப்படுது. எல்லாம் என் தலை எழுத்து. பார்த்தல்ல தமன்னா என்ன நடக்குதுன்னு. ருத்ரா அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாருன்னு சொன்ன, கடைசியில ஒன்னையும் காணும். நான் நீ கடுப்புல இருக்க, நீங்க வேற கொளுத்தி விடுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் மேடம் விக்ரம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குதே. ஜான் ஏர்னா மொளை சறுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரில இருக்குது. ஆரம்பிச்ச இடத்துலயே மறுபடியும் வந்து நிக்கிறமே. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மேடம். நம்ம கையில இருக்கிற முக்கியமான அஸ்திரமே அந்த விக்ரம் போட்டோ தான். அதை எடுக்க வேண்டியதுதான். அந்த போட்டோ வச்சு என்ன பண்ண போறான்? மார்க்கெட்ல வேலை செய்யற, மார்க்கெட்ல வந்து போற அத்தனை பேர்கிட்டையும் விக்ரம் போட்டோ காட்டி விசாரிக்க வேண்டியதுதான். ஏன் மேடம் இத வந்த அன்னைக்கே செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கலாமே விக்ரம. இனிமேதான் கண்டுபிடிக்கிறோம். பிடிச்சிருவோம். போய் விசாரிப்போம். சர்பத்து கடையா? ஆமாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணுவீங்க? 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் பாப்பங்க. 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான். பாத்தீங்களா மேடம், இவங்கெல்லாம் காலையில இருந்து கால் கெடுக்க நின்று 700 ரூபாய் 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்ம ரேஞ்ச் வேற லெவல். சாரி மேடம். ஏன்னா இந்த போட்டோல இருக்கிறவரை பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்லைங்க. ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிறவரை பார்த்துருக்கீங்களா? நானே 100 கடைக்கு மூட்டையை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கேன். இவனா பாத்தியா அவனா பாத்தியான்னு ஓங்கி அடிச்சேன். போயா இன்னும் ஓங்கி அடிப்பேங்கிறான், மூட்டையோட போறான். ஒருவேளை லாரன்ஸ் சொந்தக்காரனோ? போலாம் மேடம் வாங்க. ஹாய் காய், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமா உங்க பேர் என்ன? எதுக்கு? இல்லைக்கா தெரிஞ்சுக்கிறது தான்க்கா, வேற ஒண்ணும் இல்லைக்கா. என்னக்கா பேரு? ருத்ரவேணி. ஷார்ட்டா ருத்ரான்னு கூப்பிடுவாங்க. வாட் a பியூட்டிஃபுல் நேம். சாரி மேடம். ஏக்கா இந்த போட்டோல இருக்கிறவரை பார்த்துருக்கீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. யோசிச்சு சொல்றதுக்கு என்ன இருக்கு? பார்த்தேன்னு சொல்ல போறேன். இந்த பையன் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கலெக்டர் மாதிரி இருக்காப்ல. இவரை போய் மார்க்கெட்ல தேடுறீங்க. எங்கேயாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் விசாரிங்க, ஏதாவது தகவல் கிடைக்கும். இந்தாங்க. என்ன மேடம், யாரை கேட்டாலும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? வா அங்க போய் கேட்போம். ஓகே மேடம். மணி வேற 8:30 மணிக்கு மேல ஆகுது. லைட்டா கை சிவரிங் ஆகுது. அதனால லைட்டா சாப்பிடலாமா? இந்த பொம்பளைங்களோடய வேலை செய்யக்கூடாது. 8:30 மணிக்கு மேல ஆகுது, கையெல்லாம் நடுக்குது. அந்த வேதனை உங்களுக்கு புரியுதா? சே என்ன எங்க தேடினாலும் மாமாவை காணோம். ஐயோ
அக்கா அக்கா என் மாமாவை எங்கேயாவது பார்த்த? பெரியவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். ஆமா, 11 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன்னு கொழுப்பா? எங்க போச்சு இந்த மாமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த யாரோ இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அது யாருன்னு நீங்களே வந்து ஒத்துக்கங்க. இல்லனா நிச்சயதார்த்தம் நடக்காது. அண்ணன் தான் கேக்குறாருல, இத பண்ணது யாருங்கிறத தைரியமா வந்து சொல்லுங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல இருக்கிற வேற யார் இந்த மாதிரி பண்ண போறா? இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கணும். இததான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாரும் மாயா மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுதே. யாரா இருக்கும்? என்ன தானா ரொம்ப டென்ஷனா இருக்கா? மாட்டிப்போமோன்னு பயம் வந்துருச்சா? சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணே, வேற யார் பண்ணிருப்பா? தோ நிக்கிறாளே, இந்த மாயா தான் பண்ணிருப்பா. என்ன பத்மா இது? எதுக்கு எடுத்தாலும் மாயாதான் பண்ணிருப்பா, மாயாதான் பண்ணிருப்பான்னு இப்படி குறை சொல்றது நல்லா இல்ல பத்மா. அண்ணி, அப்ப வேற யார் பண்ணிருப்பா? ஐயோ, எனக்கும் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இவ தான் பண்ணிருப்பா, வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கக்கா. கண்டிப்பா தானா ஒத்துக்க மாட்டா. ஒருவேளை தனா தான் பேசினான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? என்ன மாயா அமைதியாவே நிக்கிற? மாயா கேக்குறாங்கல்ல, நீ தான் பண்ணன்னு சொல்லு. ஐயோ கேளுங்களேன், அவ பண்ணிருக்க மாட்டா. நான் தான் பண்ணேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடி உன் கற்பனைக்கு வந்ததெல்லாம் நீ பேசிட்டு இருப்பியா? உன்னோட அறிவுக்கெல்லாம் இந்த வீட்டோட கட்டுப்பாடு புரியாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நோ சான்ஸ். நான் இங்க இருந்து போக மாட்டேன். ரகு, உன் முன்னாடியே எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாரு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுங்க. அண்ணா, அண்ணியே எதுவும் பேசாம அமைதியா ரூமுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்குன்னு நீங்க பொறுமையா இருக்கீங்க? இவ்வளவு முதல்ல பிளைட்டை பிடிச்சி ஊருக்கு அனுப்புங்க. மாயா, என்னங்க?
அண்ணி மாயா பண்ண காரியத்துக்காக நான் இங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ பண்ணது தப்புதான். அந்த தப்புக்கான தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். அண்ணி அண்ணி அவ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறீங்க? இந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதான். அண்ணி என்ன நீ பேசுறீங்க நீங்க? கொடுங்க நீ பேக்க கொடுங்க. அண்ணி சொன்னா கேளுங்க நீ. அண்ணி அண்ணி தயவு செஞ்சு பேக்க கொடுங்க. சொன்னா கேளுங்க நீ கொடுங்க. அண்ணி புரிஞ்சுக்கோ பத்மா. அண்ணே நான் அவருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இனிமே மாயாவால ஏதாவது அசிங்கமோ அவமானமோ இந்த வீட்டுக்கு வந்தா என்ன பண்றது அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. அப்படி மாயாவால ஏதாவது அசிங்கமோ அவமானமோ வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு நான் அன்னைக்கு அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்ல. நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஜானகி. உன் முடிவை மாத்திக்க. அவளுக்காக நீ வீட்டை விட்டு போகாத. நான் வாக்கு கொடுத்துட்டேன் அத்தை. அதை மீறக்கூடாது. டேய் ரகு, ரகு அவளை போக வேண்டான்னு சொல்லுடா. டேய் போக வேண்டான்னு சொல்லுடா. அண்ணி சொன்னா கேளுங்க நீ. சொல்றோம்ல போகாத ஜானகி. போகாத. வேணாம் நீ. பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு போறீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணவங்க கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும். அதாவது குற்றவாளி கைரேக தெரியக்கூடாதுன்றதுக்காக கிளவுஸை போட்டுட்டு ஹேண்டில் பண்றது ஒரு விதம். இதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கியில பதிஞ்சிருந்த கைரேக அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கையில கிளவுஸை போட்டுட்டு ஹேண்டில் பண்றது ரெண்டாவது விதம். ஆனா இதுல ரெண்டாவது விதம் தான் நடந்திருக்கு. இல்ல சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கணும். ஒன்னு மகாலட்சுமி சாகணும், ரெண்டாவது சீதா ஜெயிலுக்கு போகணும். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் ஓகே தான், ஆனா என்னால முழுசா நம்ப முடியல. ஒன்னு சீதாவோட கைரேக 2 முறை பதிவாகல, ரெண்டாவது பதிவான சீதாவோட கைரேக லேசா அங்கங்க டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் கைக்கு கிளவுஸை போட்டுட்டு லிவரை அழுத்தினதுனால ஏற்பட்ட லாஸ். துப்பாக்கியை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, கைரேகையை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி துப்பாக்கியை சீதா பிடிக்காத இடத்துல பிடிச்சி கைரேகை அழியாதபடி ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே தன்னோட கைரேகை தெரியக்கூடாதுன்றதுக்காக கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு சுட்டாங்கன்னா முன்னாலேயே இருந்த சீதாவோட கைரேகையை சுத்தமாக அழிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் சீதாவோட கைரேகை அழியவே இல்லை. அதனால நிறைய கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சந்திச்ச முக்கால்வாசி கேஸில் இந்த மாதிரி ஷூட் பண்ணவங்க துணியால் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு தான் விட்டுட்டு போவாங்க. ஆனால் இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் தன்னோட கைரேகை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக ஷூட் பண்ணிட்டு அந்த கன்னை அதே இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்களே. எதுக்காகன்னா இந்த கேஸில் சீதா அக்யூஸ்டாக மாறணும். அதை போலீஸ் நம்பணும். இதுதான் அவங்களோட டார்கெட். இதைத்தான் இந்த
ராம் ஐபிஎஸ் செஞ்சிருக்காரு. கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றாரு. ரெடி சார். கன்ஃபார்மா மகாலட்சுமியை ஷூட் பண்ணது வேற யாரோ தான் உங்களால சொல்ல முடியுமா? அத கோர்ட் நம்புமா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 தடவை கேஸ்ல நான் அப்பியர் ஆயிருக்கேன். ஜட்ஜ்மெண்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. நீங்க நம்பித்தான் ஆகணும். சீதாவோட கைரேகை 2 முறையும் இல்லை, ஓவர்லாப்பும் இல்லை. ஸோ சீதா அந்த துப்பாக்கியை ஒரே ஒரு தடவை தான் எடுத்திருக்கா. 2வது தடவை சீதா எடுக்கலை. வேற யாரோ தான் எடுத்திருக்காங்க. இதுதான் உண்மை. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நான் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். என்னால் ப்ரூவ் பண்ணவும் முடியும். எல்லாரும் இதை நம்புவாங்க, மிஸ்டர் ராம தவிர. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாஸ், என்ன பாஸ்? பாஸ், என்ன ஆச்சு பாஸ்? ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுதிய? நான் தப்பு பண்ணிட்டேன் சீதா. தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். உன் மேல வீணா கொலைப்பழிய போட்டுட்டேன். என்ன பாஸ், என்னென்னமோ பேசுதிய? எனக்கு எதுவும் புரியல. எனக்கும் புரியல சீதா. கடமையை செய்யணுங்கிற ஆர்வத்துல உண்மையை ஆராயாம விட்டுட்டேன். நீ சொன்னதுதான் நிஜம். நான் ஐபிஎஸ் படிச்சோம் பிரயோஜனம் இல்ல சீதா. யாரு பாஸ் சொன்னது நீங்க ஐபிஎஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு? ஆளை மட்டும் காட்டுங்க, அருவாமனை எடுத்து கழுத்தை அறுத்துடுத. சொல்லுங்க பாஸ். வேற யாரும் சொல்ல சீதா, நானே தான் சொல்றேன். நான் பெரிய முட்டாள், புத்திசாலி இல்ல. எனக்கு உன்ன மாதிரி நாலேஜ் இல்ல. படிச்சவெல்லாம் புத்திசாலி இல்லைன்னு அப்பா அப்பா சொல்லுவாரு. நான் அந்த மாதிரிதான். என்ன ஆச்சு பாஸ்? எங்க போனிய 2 பேரும்? ஏதாவது சாமியார் கிட்ட போனியலா? ஏதாவது மந்திரிச்சு விட்டாங்களா என்ன? ஏன் ஒரு மாதிரி பேசுதிய? வேற எங்க தான் பாஸ் போனிய? என்ன பேசுதிய பாஸ்? எனக்கு எதுவுமே புரியல. சீதா, சித்திய நீ கொல்லலன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. எப்படி பாஸ்? எப்படி தெரியும்? சீதா, சித்திய நீ கொல்லலன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. எப்படி பாஸ்? எப்படி தெரியும்? எதை வச்சு நீ கொன்ன நினைச்சனோ அதை வச்சு நீ கொல்லலன்னு என் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி ஒரு ஆபீசர், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் எனக்கு புரிய வச்சாரு. சீதா, என்ன மன்னிச்சிரு சீதா. உன்னால என்ன மன்னிக்க முடியுமா? பாஸ், என்ன பேசுறீங்க? எனக்கு எது நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் பாஸ். ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க தப்பான ஒரு டெசிஷன் எடுத்து கெட்ட பேர் வாங்கிட கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். எல்லாத்துக்கும் மேல நம்ம வாரிசு, நான் நம்புற மாதிரி அது உங்க அம்மா தான் பாஸ். உங்க அம்மா பொறுக்க போற நேரத்துல நான் ஜெயிலுக்கு போய் சரியா சாப்பிடாம சரியா தூங்காம கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம குழந்தைக்கு தப்பாயிருமோன்னு தான் நான் பயந்தேன். நான் ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்ல பாஸ். எனக்கு உலகமே நீங்க தான் பாஸ். நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் தான் என்னோட உறவே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெள்ளிக்கிழமை அதுவுமா தலையில பூ வைக்காம இருக்கலாமா? பூ உதிரியா இருக்கே. கட்டணும். யாரு அம்மா பூ கட்டுவாங்களா ஐயா? என் பொண்டாட்டிக்கு நான் கட்டுவேன். உன் பொண்டாட்டிக்கு வேணும்னா நீ தான் கட்டணும். என்ன தம்பி, பூ கட்ட தெரியாதா? தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி கட்டி கொடுத்திருக்கியா? அமைதியா முழிக்கிறத பார்த்தாலே தெரியுதே ஏற்கனவே கட்டி கொடுத்திருப்பான்னு. சரி, அப்ப சீக்கிரமா 2 பேரும் கட்ட ஆரம்பிங்க. உன் புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் போட்டி. யார் முதல்ல 1 முழம் பூ கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். விட்டு கொடுக்காதீங்க, சீக்கிரம். இங்க பாருங்க, அவங்கள நாமளான்னு பாத்துருவோம். விடுவனா? இதோ 1 முழம் பூ ரெடி ஆயிடுச்சுமா. கட்டி முடிச்சிட்டியா? மிஸ் ஆயிடுச்சே. விடுங்க, போட்டியில இதெல்லாம் சகஜம். தம்பி, நீ பூ கட்டுற ஸ்பீட்லயே உன் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு தெரியுதுப்பா. குடுப்பா உன் பொண்டாட்டி கிட்ட. என்ன தம்பி, பூவா கையில குடுக்கற? பொண்டாட்டி தலையில வச்சு விடு. பொண்டாட்டிக்கு புருஷன் கையால பூ வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏங்க வாங்க, எனக்கு பூ வச்சு விடுங்க. தம்பி, நீ என்ன பாத்துட்டு இருக்க? நீயும் பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடு. மகாலட்சுமி மாதிரி இருக்க. பூ வச்ச உடனே உன் முகம் அவ்வளவு அழகா இருக்கு. உன் புருஷன் எவ்வளவு அம்சமா பூ கட்டிருக்கான் தெரியுமா? அடுக்கடுக்கா விரிசலே இல்லாம இருக்கு. தேங்க்ஸ். சரி, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.